திமுகவின் தேர்தல் அறிக்கையை அதன் தலைவர் விஜய் வெளியிட்டு வருகிறார். அதனை நேரலையில் பார்க்கலாம். போன ஆட்டோ ஓட்டுநர்களின் பிரதிநிதியாக அன்பு சகோதரர் சூர்யா ஆட்டோ டிரைவர் அவர்களுக்கு பொன்னாடை போர்த்தி சிறப்பு செய்து மக்களின் தேர்தல் அறிக்கை 2026 சிறப்பு பிரதியை வழங்குகிறோம். அவரை தொடர்ந்து அங்கன்வாடி ஊழியர் திருமதி கே பொன்னி அவர்களுக்கு சிறப்பு பிரதி வழங்குவதற்காக அழைத்து அவருக்கு சிறப்பு செய்து மரியாதை செய்து மகிழ்கிறோம். இந்த அரசாங்கத்தின் ஆணிவேரே அரசாங்க ஊழியர்கள் தான். அடுத்து ஓய்வு பெற்ற காவல் அதிகாரி எஸ்பி அமர்த்தலிங்கம் ஐயா அவர்களை அழைத்து மரியாதை செய்து நமது அறிக்கையின் சிறப்பு பிரதியை வழங்குகிறோம். நன்றி. அவரை தொடர்ந்து தன் உயிரை பணயம் வைத்து அடுத்த உயிர்களின் பசியை போக்கக்கூடிய ஒருவர்னா அது நம்முடைய மீனவர்கள் தாங்க. மீனவர் சுகுமாரன் அவர்களை அன்போடு அழைக்கிறோம். அவரை தொடர்ந்து கைத்தறி நெசவாளர் அன்பு சகோதரர் BS லிங்கப்பன் அவர்களை அன்போடு அழைக்கிறோம். நம் மானம் காப்பதற்காக ஓயாது உழைக்கும் அவரது கரங்களுக்கு மரியாதை செய்து அந்த கரங்களிலும் நமது தேர்தல் அறிக்கை பிரதியை சேர்ப்பதில் பெருமை அடைகிறோம். அண்ணனுக்கு நன்றி. அதை தொடர்ந்து இவர் மாற்று பாலினம் மட்டுமல்ல, சமூகத்தையே மாற்றும் பாலினம் எஸ் அனுஸ்ரீ வேலன் அவர்களை அன்போடு அழைக்கிறோம். அவரது கரங்களிலும் நம்முடைய தேர்தல் அறிக்கையின் சிறப்பு பிரதி. அவரை தொடர்ந்து இளைஞர் PG வினிஷ் அவர்களை அன்போடு அழைக்கிறோம். அவருக்கும் சிறப்பு பிரதியை வழங்குவதில் மகிழ்ச்சி. அவரை தொடர்ந்து அம்மா M வனிதா அவர்களை மகிழ்ச்சியோடு அழைக்கிறோம். அவருக்கு பொன்னாடை போர்த்தி தலைவர் சிறப்பு செய்து
சிறப்பு பிரதியை வழங்குகிறார். நமக்கு எம்மதமும் சம்மதம், சுருக்கமாய் சொன்னால் பிறப்புக்கும் எல்லா உயிர்க்கும் அதுதான் என்றென்றும் எங்கள் இதயங்களில் இருக்கும். சர்வ மதங்களின் சார்பில் சோஃபியா, லட்சுமி அம்மா, SMS ஹமீது மௌலானா மற்றும் உமுல் ஹபீபா அவர்கள் அனைவரையும் அழைத்து சிறப்பு செய்து தலைவரின் திருக்கரங்களால் மக்கள் தேர்தல் அறிக்கை 2026 வெற்றி தமிழ்நாடு இந்த சிறப்பு பிரதியை வழங்குகிறோம். நன்றி. அனைவரும் அமரலாம். ஒவ்வொரு வீட்டிலும் ஒரு வீட்டில் கீதை இருக்கும், ஒரு வீட்டில் பைபிள் இருக்கும், ஒரு வீட்டில் குரான் இருக்கும். இனி தமிழ்நாடு முழுக்க வீட்டுக்கு வீடு விசில் சத்தத்தோடு நம்முடைய தேர்தல் அறிக்கை இருக்கும். மேடையில் இருந்து கீழே பார்க்கிறேன், எப்போதும் ஒரு மகிழ்ச்சி, ஆனால் இன்று கூடுதல் மகிழ்ச்சி. வழக்கமாக தளபதி, தலைவா என்று கேட்கின்ற குரல்கள் இன்று முதல்வரே முதல்வரே என்று கேட்கிறது. நம்முடைய தேர்தல் அறிக்கை 2026 இதை வெளியிட்டு தலைமை உரை ஆற்ற தமிழக வெற்றி கழகத்தின் வெற்றி தலைவர் தர்மத்தாயின் தவ புதல்வர் வருங்கால தமிழ்நாடு முதல்வர் அண்ணன் விஜய் அவர்களை அன்போடு அழைக்கிறேன்.